ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம கத்தரிக்காயில் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் தோட்டத்துலேருந்தே மேலே டெரஸ்லேருந்து ஒரு நல்ல சைஸ் உள்ள கத்தரிக்காய் எடுத்துகிட்டு வந்தேன். அதை இப்போ நம்ம சுட்டு எடுக்கலாம். இதை கேஸில் வச்சே சுட்டு எடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி சுடுறதுக்குள்ளே அந்த கிரில் வைக்கிற அந்த ஸ்டாண்ட் இல்லைன்னா சும்மாவே வச்சு சுட்டு எடுக்கலாம். இதை நம்ம பக்கம் பக்கமாக திருப்பி திருப்பி விட்டு நல்லா அந்த ஸ்கின் கருத்து உள் பாகெல்லாம் வேகிறது மாதிரி சுட்டு எடுக்கணும். அப்பப்போ திருப்பி திருப்பி வச்சுக்கணும். ஏன்னா அது நல்லா பிளாக் ஆகி உள்ளே வெந்தால் தான் நம்ம ஆம்லெட் போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அது வெந்து வருது. கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் கலர் மாறி அந்த ஸ்கின் பீல் ஆகி வந்துச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் அதை எடுத்துட்டு அந்த தோலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து எடுத்துடலாம். அது ஈஸியாக வந்துடும். அந்த பழத்துலேருந்து தோல் உரித்த மாதிரி அழகாக வந்துடும். எல்லா தோலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துடலாம். எல்லா தோலையும் எடுத்த அப்புறமா அதை ஒரு பிளேட்டில் வச்சு கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி கொஞ்சம் விரித்து வைக்கணும். பறந்து விரிஞ்சு வர்றது மாதிரி அதை எவ்வளோ பரத்த முடியுமோ அவ்வளவுக்கும் பரத்தி வச்சாதான் நம்ம போடுற ஆம்லெட் உள்ள எக்கெல்லாம் பிடிக்கிறது மாதிரி நம்ம நல்லா பரத்தி வச்சுக்கணும். நமக்கு எவ்வளோ பரத்த முடியுமோ அவ்வளோக்கு பரத்தணும். இனி முட்டையை ரெடி பண்ணணும். ஆம்லெட் போடுறதுக்காக நம்ம எப்படி முட்டை ஆம்லெட் பண்ணுவோமோ அது மாதிரி நம்ம முட்டையை ரெடி பண்ணணும். 2 முட்டை எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கணும். நான் ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட்டு 3ஐயும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா கொஞ்சமாக கரம் மசாலா கூட சேர்த்துடலாம். இது சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், நான் குட்டியாக ஒரு வெங்காயம் சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா அடித்து எப்படி ஆம்லெட்டுக்கு நல்லா கலக்குவோமோ அது மாதிரி கலக்கணும். மசாலா இதில் வேணும்னா கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்கலாம். ஏன்னா நமக்கு சுட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காய்க்கும் கொஞ்சம் மசாலா பிடிக்கிறது மாதிரி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம முட்டைக்கு ஊற்றுறது மாதிரி ஆம்லெட்டை ஊற்றணும். இப்போ கலக்கி வச்சுருக்கிற முட்டையை நல்லா விரித்து ஊற்றி இது மாதிரி எடுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம சுட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காயை எடுத்து வைக்கணும். கத்திரிக்காயுமே நான் எக்கில் டிப் பண்ணி தான் வச்சுருக்கேன். அந்த எக்கில் டிப் பண்ணின கத்திரிக்காயை அதில் வச்சு மீதி இருக்கிற முட்டையை அதுக்கு மேலே அப்படி விரித்து ஊற்றி வைக்கணும். அப்போ தான் மசாலா முட்டை எல்லாமே கத்திரிக்காயில் சூப்பராக படும். இது ஒரு சைடு வெந்ததை மறைச்சி போடணும். மறைச்சி போடுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. நானும் இன்றைக்கி கொஞ்சம் கூட டைம் கொடுத்துருக்கணும். எடுத்துகிட்டு அது பொடிஞ்சு வந்துட்டு, ஆனாலும் முட்டை தானே சாப்பிட தானே செய்யணும். பொடிஞ்சதை வச்சு இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. எனியோ பொடிஞ்ச ஆம்லெட்டு கிடச்சாச்சு. 2 சைடும் நம்ம மறைச்சி போட்டு வேக வச்சோன்னா சூப்பர். இது சூடாக சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.